எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது ஏன் இன்னும் மேலே போகாமல் இருக்குது, அந்த டெக்னிக்கல் லெவல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட மாதிரி தாங்க, நிஃப்டி வந்து அதனுடைய செகண்ட் டார்கெட் 16,800 லெவல் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். இங்கே மார்க்கெட் வந்து நல்ல கன்சல்டேஷன். So in technical we called as sideways. So in the sideways market breakout கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 16,238 கிட்ட ஆயிருச்சு. அந்த டார்கெட் கிட்டான இடத்துல பாருங்கள் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஹவரில் கன்சல்டேட் ஆயிருக்கு. ஸோ எகெயின் அந்த ஹவரில் பிரேக் அவுட் கொடுத்தப்புறம் எகெயின் மார்க்கெட் இப்போ எங்கே போயிட்டுருக்கு 16,800. ஸோ இது யார் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வித்தவுட் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டி போகுது. இன்றைக்கி வந்து ஐடி இண்டெக்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா. ஸோ ஐடி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு. ஸோ அக்ரெசிவாக 16,800 லெவலில் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி வந்து 16,900 அதுக்கு மேலே உள்ள காலில் தான் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மந்த்லேயே நம்ம 16,800 ஹிட் ஆகிட்டு எகெயின் மார்க்கெட் அதில் கன்சல்டேட் ஆகிட்டு மேபி சம் கரெக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருந்து கிட்டத்தட்ட 1126 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி இருக்குது. இன்னும் எகெயின் கொஞ்சம் மார்க்கெட் ஏறிட்டு எகெயின் இந்த லெவல் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு எகெயின் மார்க்கெட் எங்கே போகலாம், தேர்ட் டார்கெட்டை நோக்கி போகலாம். தேர்ட் டார்கெட்டோட லெவல் என்னென்னா 17,640. ஸோ நிஃப்டி செகண்ட் டார்கெட் கிட்ட ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா அதில் நம்ம ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து தேர்ட் டார்கெட்டுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணி நிஃப்டியை ஒரு லாங் அது ஆப்ஷனில் ஒரு ஹெட்ஜ் பண்ணி நம்ம ஒரு புல் புட் அந்த மாதிரி டைரெக்ஷனலாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கும்போது நிஃப்டியில் டைரெக்ஷனலாக போகிறது தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ எகெயின் பேங்க் நிஃப்டி அதே தான். இந்த வீக்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ டேயில் அது வரைக்குமே ஒரு பெரிய மூமெண்டம் எதிரே பார்க்க முடியாது பேங்க் நிஃப்டியில். ஸோ இங்கே பாருங்கள், அந்த 36,108 லெவலில் டே கேண்டில் பாருங்கள் மார்க்கெட் அந்த லெவலில் சஸ்டெயினே ஆக மாட்டேங்குது. ஒரு லெவல் அந்த 36,108 லெவல்கிட்ட போனோடனே டக்குன்னு ஒரு செல்லிங் வந்துடுது. ஸோ என்ன பாருங்கள், 3rd ஆகஸ்ட் அங்கே போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன், அந்தால 5th ஆகஸ்ட், அந்தால 6th ஆகஸ்ட், 9th ஆகஸ்ட், அந்தால கேப் அப் 11th ஆகஸ்ட். ஸோ இது கண்டினியூஸாக அந்த 36,108. ஸோ இந்த 36,108 பி த கீ லெவல். ஸோ 36,100க்கு மேலே டெய்லியில் க்ளோஸ் வச்சுன்னா வி வில் பி ரீட்டஸ்ட் ஆல் டைம் ஹை. ஸோ இதை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய மூமெண்டம் இந்த டே கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சாதான் ஒரு 1,500 பாயிண்ட் மூமெண்டம் வரும். ஸோ 36,100 வில் பி த கீ லெவல் ஃபார் பை. ஸோ இப்போ ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் போட்டிருந்தோம், ஒரு சேனல் மாதிரி இருக்குது. என்ன பாருங்கள், நான் சாட்டர்டே வீடியோவில் போட்டிருந்து. ஸோ எகெயின் இந்த லெவல் இது பிரேக் ஆகி இன்றைக்கி மறுபடியும் என்னாச்சு, இந்த சைட்வேஸோட லோவில் வந்தாச்சு. இந்த ப்ரீவியஸ் ஜோன் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸாக அதை நம்ம என்ன சொல்லணும்னா சப்போர்ட். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸாக ஹிட் ஆகிட்டு இருக்குது, கீழே வந்து சப்போர்ட்டாக இங்கே ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சேம் லெவல் ஒரு செல்லிங், மார்னிங் கொடுத்தோன்னே செல்லிங். எகெயின் இந்த லெவல்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக், ஒரு 3 o'clock ஒரு 245 அந்த ரேஞ்சில் மறுபடியும் அங்கேருந்து ஒரு பையிங் வந்துச்சு. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் கிடையாது, நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். மேபி இந்த 36,108 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் டெய்லியில் க்ளோஸ் வச்சாதான் நம்ம ஃபர்தராக பேங்க் நிஃப்டியில் பை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் செல்லிங் பண்ண முடியாது சைடுவைஸ். ஸோ ஒரு அயன் காண்டர் இல்லாட்டா ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். ஸோ 36,108 வில் பி த கீ லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால தான் பேங்க் நிஃப்டி போகாமல் இருக்குது. ஸோ எகெயின் இங்கே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்கில் டேயில் இந்த லெவல்
எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்த லெவல் அதே தாங்க. இங்கே போயிட்டு எப்போல்லாம் மார்க்கெட் இந்த லெவலில் வருதோ அப்போல்லாம் செல்லிங் வந்துடுது. ஸோ தேர் வெயிட்டிங், அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லெவல் வந்தோடனே செல் பண்ணிடணுன்னு. ஸோ கீழே ப்ரீவியஸாக வந்தது இங்கே இருந்து ஒரு பையிங் கிடச்சிது. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு சப்ளை இருந்து இங்கே நல்ல ஒரு டிமாண்ட் இருந்து ஸோ ஏன் மார்க்கெட் நல்ல ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஒரு 120 பாயிண்ட்ஸ், எப்படி ஒரு 120 பாயிண்ட்ஸ் இறங்கிச்சோ ஏன் 120 பாயிண்ட்ஸ் எகெயின் மார்க்கெட் இங்கேருந்து விழுந்துச்சுன்னா ஸோ திஸ் வில் ஆல்சோ கன்சால்டேட். எகெயின் வந்து இது சைட்வேஸ் மார்க்கெட்டாக கன்சால்டேட் இதாயிரும். ஸோ இப்படி போய்ட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இது மேலே போனால் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பை. எப்படி பேங்க் நிஃப்டி, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனால் தான் பேங்க் நிஃப்டி போகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1526 இதுக்கு மேலே டே கேண்டில் சஸ்டைன் ஆகணும். இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி போய் அந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட் டே இதாகலை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் குட் வால்யூம் டு பிரேக் அவுட். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா எகைன் பேங்க் நிஃப்டி 36,100 அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிடும். ஸோ நம்மளும் அதை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்த அன்றைக்கி நல்ல மூமெண்டம். வோடஃபோனோட புக்கில் எஸ்பிஐ நிறைய கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ புக்கில் வோடஃபோனுக்கு நிறைய லோன்ஸு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அந்த நியூஸ் வந்ததும் சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. எகெயின் இந்த மார்க்கெட் ஃபெல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ லோ இது ஹை. ஸோ இப்போ படி பார்த்தோன்னா ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த ஜோனில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். திஸ் லெவல் பி த பையிங் லெவல். ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் வில் பி த குட் லெவல் ஃபார் பை. ஸோ எஸ்பிஐயோட டார்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா 530 இந்த லெவல், இது வந்து டார்கெட். ஸோ குயிக்காக ஒரு ஷார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 490 எஸ்பிஐ வந்து இந்த லெவல் வந்து திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக 490 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து 420 ஒரு 16%. ஸோ எல்லாமே ஒரு பையிங் இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டுனா பேங்க் வந்து 36,100 க்ளோஸ் வச்சுன்னா நிஃப்டி டெஃபினட்டாக 17,600 அந்த தேர்ட் டார்கெட்டை போய் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.